அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சில இது இருக்குல்ல மாஸ்டர், நிறைய ஜானர் படங்கள்லாம் இருக்குது. இப்போ தமிழ் படம், அதாவது காமெடி படம், த்ரில்லர் படம், க்ரைமு அப்படி இப்படின்னு சொல்ல பொலிட்டிக்கல் படம் நிறைய இருக்குது. நீங்கள் சம்டைம்ஸ் உங்ககிட்ட கதை சொல்லும் போது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குமா? இது ஓகே, இது காமெடி படம், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும். க்ரைம் படம் இல்லை த்ரில்லர் படம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குமா? இல்லை வந்து உள்ள கதை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது தெளிவாகுமா? இல்லை, சீக்வன்ஸ் சொன்னதுக்கப்புறம் தானே. இப்போ கொஸ்டின் பேப்பர் வராமல் நம்ம எப்படி ஆன்சர் எழுத முடியும்? இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்மளாம் ஒன்று யோசிச்சு சயின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அப்படி நம்ம யோசிக்க தப்பு இல்லை தம்பி. நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம், கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம். கதை சொன்னதுக்கப்புறம் தான் டிசைட் ஆகிறது. அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு வைக்கிறது வேஸ்ட்டு தம்பி. நம்ம நிறைய வச்சுக்கலாம், நிறைய படித்து வச்சுக்கலாம், நாலேஜுக்காக நிறைய படித்து வச்சுக்கலாம். பட் எங்கே வந்து அப்ளை ஆகுதோ அப்படி தான் நம்ம பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பேய் படம் இதில் வந்து ஃபைட்டு பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. பேய் படத்தில் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். கேபிள் ஒர்க் இருக்கும், அவங்க ஃப்ளை பண்ணுறது இருக்கும், எல்லோரும் ஃப்ளை பண்ணுறது, படுத்துக்கிறது, ஓடுறது, கீழே குதிக்கிறது. பேய் படத்தில் தான் நிறைய கேபிள். இப்போ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ அந்த படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆர்யா ப்ரொடியூசர் சார், சந்தானம் சார் அந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அதில் அவ்வளோ கேபிள் ஒர்க்கு, அவ்வளோ அந்த பேய் சண்டை போடுறதுங்கிறது விசித்திரமாக இருக்கும். இப்போ ஃபைட்டர்ஸாக கம்போஸ் பண்ணி அதெல்லாம் கம்போஸ் பண்ண முடியாது. தூக்கி அங்கே பறக்குது இங்கே பறக்குது. ஸோ அது எல்லாமே பெரிய சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யும் அதில்.